ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சில்க் சாரியோட ப்ளவுஸுக்கு டிசைனிங் பண்ண போகிறோங்க. ப்ரூச் ஒர்க் டிசைனிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு தாங்க டிசைனிங் பண்ண போகிறோம். சாரியோட உள் பக்கத்தில் நம்ம 2 இன்ச் அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த கிளாத்தில் இது போல் ஒரு பேப்பரில் ஃப்ளவர் போல் கட் பண்ணி அதை நம்ம கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணது மேலேயே ஃபெவிக்ளூ போட்டுக்கணும். ஃபெவிக்ளூ நமக்கு ட்ரை ஆன பிறகு நம்ம மார்க் பண்ணது நல்லாவே தெரியுங்க. அதுக்கப்புறமா நம்ம அதே போல் கட் பண்ணிக்கணும். இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு நல்லாவே காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஃபெவிக்ளூ ஏன் போடுறோம் அப்படின்னா, நமக்கு நூல் பிரிஞ்சு வரும் இல்லையா கிளாத்தில் இருந்து, அதனால் நம்ம ஃபெவிக்ளூ போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதை நம்ம இப்போது ஃப்ளவர் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கீழே ரவுண்டாக ஒரு கிளாத்தை வச்சுருக்கோம் பாருங்கள். அதை கீழே வச்சு அதுக்கு மேலே நம்ம 4 பெட்டல்ஸ் வச்சு ஃப்ளவர் பண்ணிக்கலாங்க. எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இது போல் மடிச்சுக்கிறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை அப்படியே வச்சு நம்ம தைச்சிக்கணும். 4 பக்கமும் நம்ம இது போல் மடித்து வச்சு தைக்கிறப்போ நமக்கு ஃப்ளவர் கிடச்சிருங்க.
இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இதே போல் நம்ம மற்றதையும் செய்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸில் நம்ம இது போல் வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. பேக் சைடு 2 ஃப்ளவர், ஃப்ரண்ட்டில் 1, ஸ்லீவில் 2 பக்கமும் 1 வைக்க போகிறோங்க. இப்போ நம்ம செய்த ஃப்ளவரை வச்சு நம்ம தைச்சிக்கணும். இப்போ சென்டரில் ஒரு பெரிய பீடு வச்சுக்கலாங்க. அதை சுற்றி சின்ன சின்ன பீடு வச்சு நம்ம முடிச்சிடணும் ஃப்ளவரை. இப்போ நம்ம லீஃப் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக இப்போ நம்ம ஃபெவிக்ளூ போட்டு அது மேலே ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாங்க. இப்போ ஸ்டோன் செயின் பக்கத்துலேயே நம்ம ஃபெவிக்ளூ போட்டு அது மேலே நம்ம லீஃபுக்காக ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் டிசைனிங் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போ நாம பட்டர்ஃப்ளை டிசைனிங் முடிச்சிட்டோம் பாருங்க. இப்போ நமக்கு ப்ரூச் ஒர்க் டிசைனிங் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிளான டிசைனிங், ரொம்ப அழகா இருக்கும். இந்த டிசைனிங் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.